Hi, welcome to Learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபாக்ஸ் அண்ட் கிரேப்ஸ், நரியும் திராட்சையும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியும். நான் ஃபஸ்ட்டு லைன் தமிழில் கொடுத்துருக்கேன். அதனுடைய டிரான்ஸ்லேஷன், கரெக்டான டிரான்ஸ்லேஷன் கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு நரி திராட்சை தோட்டத்திற்குள் நுழைந்தது. Now look at the answer. A fox entered into a grapes garden. First option பாருங்க, one fox grapes garden came inside. இந்த வார்த்தைகளை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற தமிழ் வாக்கியம் வந்துடும். ஸோ எக்ஸாக்டாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. லைக் தட் செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ a wrong sentence. A fox inside a grapes garden. So third option is the correct answer. Next, அந்த நரி ஒரு திராட்சை கொத்தை பார்த்தது. இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த கதை உங்களுக்கு தெரியும், தெரியலைன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் பொறுமையாக வாட்ச் பார்த்து கரெக்டான ஆன்சர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த நரி ஒரு திராட்சை கொத்தை பார்த்தது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திராட்சை கொத்து, bunch of grapes அப்படின்னு சொல்லலாம், cluster of grapes அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அந்த நரி அந்த திராட்சையை சாப்பிட ஆசைப்பட்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். Here we have 2 answers. The fox liked to eat the grapes. The fox wanted to eat the grapes. இந்த ரெண்டுமே கரெக்டு தான். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். The fox eat the grapes liked. இந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலாக கரெக்டாக இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அந்த நரி அந்த திராட்சையை பிடிக்க குதித்தது. இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அந்த நரி அந்த திராட்சையை பிடிக்க குதித்தது. The fox jumped to catch the grapes. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். Now look at the next sentence. ஆனால் அந்த நரியால் அந்த திராட்சையை பிடிக்க முடியவில்லை. 3 சென்டென்சஸ் இருக்குது. இந்த 3 சென்டென்சஸில் எது கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கேன் அப்படிங்கிற வேர்ப் எபிலிட்டியை குறிக்குது. அதாவது முடியும், முடியவில்லை அப்படிங்கிறத கேன் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. ஸோ கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட். பட் த ஃபாக்ஸ் குட் நாட் கேட்ச் த கிராப்ஸ். தட்ஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அந்த நரி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆல் த 3 ஆப்ஷன்ஸ், ஆல் த 3 சென்டென்சஸ் ஆர் கரெக்ட். அந்த நரி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், அந்த நரியால் முடியவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஆன்சர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஹியர் செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் ஆர் கரெக்ட். த ஃபாக்ஸ் குட்ன்ட், த ஃபாக்ஸ் குட் நாட், ரெண்டுமே ஒன்று தான். குட்ன்ட், குட் நாட் ரெண்டுமே ஒன்று தான். Now look at this Tamil sentence. அந்த நரி இந்த பழம் புளிக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். The fox told this fruit is sour. இந்த வாக்கியமும் கரெக்டு தான். நான் this fruit அப்படிங்கிறதுக்கு மேலே கிரேப்ஸ் அப்படின்னு எக்ஸாக்டாக இருக்கிறதுனால செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் கரெக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ கரெக்ட். அந்த நரி அந்த திராட்சை தோட்டத்தை விட்டு வெளியே சென்றது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு
கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். All the 3 sentences are correct. அந்த நரி அந்த திராட்சை தோட்டத்தை விட்டு வெளியே சென்றது. The fox went outside from the grapes garden. The fox came outside from the grapes garden. The fox came out from the grapes garden. ஸோ ஈஸியான ஒரு ஸ்டோரி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி தெரிஞ்ச ஸ்டோரியை நம்ம இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.